கல்லுப்பு வெயில்ல காய வச்சு சாப்பிட்டா விட்டமின் டி கிடைக்குமா என நெட்டிசன்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது நடிகை ரம்யா பாண்டியன் கொடுத்த ஒரு ஹெல்த் டிப்ஸ். தமிழ் திரையுலகில் பிரபல நடிகையாக வலம் வருபவர் நடிகை ரம்யா பாண்டியன். வெள்ளித்திரை மட்டுமல்லாமல் சின்னத்திரையிலும் ஒரு கலக்கு கலக்கி வருகிறார். தற்போது ரம்யா பாண்டியன் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டார். அதில் சித்த மருத்துவர் ஒருவர் தனக்கு விட்டமின் டி கிடைப்பதற்கு எளிய வழியை கூறியதாக தெரிவித்திருந்தார். அதாவது கல்லுப்பை வாங்கி அதை வெயிலில் 2-3 நாட்கள் வைத்து எடுத்தால் விட்டமின் டியை அந்த கல்லு உப்பு உள்வாங்கிக் கொள்ளும் என்றும், அந்த உப்பை சாப்பிட்டால் விட்டமின் டி சத்து கிடைக்கும் என்றும், இந்த முறை மூலம் எளிமையாக விட்டமின் டி நமக்கு கிடைக்கும் என அவர் தெரிவித்திருந்தார். இந்த ஒரு கருத்து நெட்டிசன்களை யோசிக்க வச்சிருக்கு. விட்டமின் டி என்பது நம் எலும்புகள், தசைகள் மற்றும் ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் அவசியமான ஒரு ஊட்டச்சத்து. இது உடலின் கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் அளவுகளை சீராக்க உதவுகிறது. கல்லுப்பு பிங்க் சால்ட் அல்லது இந்து உப்பு என்று அழைக்கப்படுகிறது. இதில் சோடியம் குளோரைடும், கால்சியம், மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் போன்ற கனிமங்கள் சிறிய அளவில் உள்ளன. இது உடலின் எலக்ட்ரோலைட் சமநிலையை பராமரிக்க உதவும். இருப்பினும் கல்லுப்பு விட்டமின் டி குறைபாட்டை நேரடியாக போக்காது. கல்லுப்பில் விட்டமின் டி இல்லை. விட்டமின் டி குறைபாட்டிற்கு தீர்வு காண்பதற்கு சில குறிப்பிட்ட வழிகளே உள்ளன. எல்லா தாவரங்களும் சூரிய ஒளியில் தான் வளரும். அப்ப எல்லா உணவிலும் விட்டமின் டி இருக்கணுமே அப்படின்னு நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. பொதுவா விட்டமின் டி எல்லா உணவுகளிலும் கிடைக்காது. மஷ்ரூம், அதாவது காளான் மட்டுமே அது வளரும் போதே யூவி லைட் மூலமா விட்டமின் டியை எடுத்துக்குமா. விட்டமின் டியின் முதன்மை மற்றும் சிறந்த ஆதாரம் சூரிய ஒளிதான். நமது சருமம் சூரிய ஒளியிலிருந்து விட்டமின் டியை உற்பத்தி செய்கிறது. தினமும் காலை அல்லது மாலை நேரத்தில் சுமார் 15 முதல் 20 நிமிடங்கள் சூரிய ஒளியில் நிற்பது நல்லது. சில உணவுகளில் விட்டமின் டி இயற்கையாகவே உள்ளது. சால்மன், சூரை, காணாங்கெழுத்தி போன்ற மீன்களை சாப்பிடுவது விட்டமின் டி உற்பத்தியை அதிகரிக்க உதவுகிறது. அதே போல முட்டையின் மஞ்சள் கரு, பால், தயிர் போன்ற விட்டமின் டி சேர்க்கப்பட்ட பொருட்கள் விட்டமின் டியை அதிகரிக்க உதவுகின்றன. கல்லுப்பு உடலுக்கு பல நன்மைகளை தரக்கூடும். விட்டமின் டி குறைபாட்டை போக்க உதவாது. விட்டமின் டிக்கு சூரிய ஒளி, சரியான உணவு மற்றும் தேவைப்பட்டால் சப்ளிமெண்ட்களை எடுத்துக்கொள்வதே சரியான வழி. ஆனால் ரம்யா பாண்டியன் சொல்வது போல கல்லுப்பை வெயிலில் காய வைத்து எடுத்து சாப்பிட்டால் அதன் மூலமாக விட்டமின் டி கிடைக்கும் என்பது தவறான வழிகாட்டுதல் என பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இது குறித்து மருத்துவர் சொல்வதை கேட்போம். வணக்கம், நான் டயட்டிஷியன் கோமதி கௌதமன் பேசுகிறேன். இப்போ கால்சியம் பற்றி நமக்கு அவேர்னஸ் நிறைய இருக்குது. விட்டமின் டியோட வேலை நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற கால்சியத்தை அப்சர்வ் பண்ணி நம்ம பாடிக்கு கொடுக்கறது தான் அதோட வேலை. அப்போது விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்